पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் முடிச்சிருக்கோம். எனக்கு ஒரு சம்மரி மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லோகங்களையுமே ஒரு நினைவுபடுத்தி கொள்றதுக்காக திரும்ப ஒரு வாட்டி மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது அத்தியாயத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு பிரதானமாக நிறைய இடத்துல எழுதியிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஞான யோகம் அப்படின்னு. 2வது யோகத்துக்கு பேர் என்னது? 2வது சாப்டருக்கு சாங்கிய யோகம்னு பார்த்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஞான யோகம்னு ஒரு பேர். ரைட் சார். இதில் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். இந்த ஞானத்தோட வம்ச கதனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே உபனிஷதங்கள்லாம் ஒரு உபனிஷத்து முடியுது அப்படின்னா அந்த குரு சிஷ்ய பரம்பரையை சொல்லி வருவாங்க. பிருகதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா வம்ச பிராமணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த வித்யா எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லும். யார் யார் எந்தெந்த ரிஷிமார்கள் வந்தாங்க போனாங்க, இது எப்படி நமக்கு பிராப்தி ஆயிருக்கு அப்படின்னு. ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப சுருக்கமா பார்த்தீங்கன்னா இந்த வித்யாவோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம். இந்த யோகத்தை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகத்தை, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டுத்தையும் எடுத்துங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஞான யோகம், அந்த ஞான யோகத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய கர்ம யோகம். இந்த ரெண்டும் ஒரே யோகம் அப்படின்னு நம்ம 5வது சாப்டர்ல ஆச்சாரியார் ஸ்ட்ராங்கா சொல்ல போறார். அப்ப யோகம்ன்றதுக்கு அர்த்தம், ஏன்னா உபாயமாச்சே, ஞானத்துக்கு உபாயம் கர்ம யோகம். அப்ப ஞானத்தையும் கர்மத்தையும் பிரிக்கக்கூடாது. ஞான யோகமும் கர்ம யோகமும் ஒண்ணுதான். அப்ப இந்த யோகத்தை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முன்னாடி புரோக்தவான் யாருக்கு அப்படின்னா விவஸ்வதே யோகம் இமம் யோகம். இந்த நம்ம 2வது சாப்டர்லையும் 3வது சாப்டர்லையும் பார்த்து இருக்கிற கர்மயோகம் பிளஸ் ஞான யோகம், இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணேன்? புரோக்தவான். எப்போ அப்படின்னா புரோக்தவான் அகம் அவ்யயம். நான் சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா விவஸ்வானுக்கு சொன்னேன். யாரு விவஸ்வான்? சூரியனுக்கு பேரு விவஸ்வான் அப்படின்னு பேர். சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அவ்யயம் யோகம்னு ஒரு வார்த்தை போட்டேன். யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா இது நாசமில்லாதது. அப்ப இந்த கர்மயோகத்தோடு சேர்ந்து ஒருத்தர் ஞான யோகத்தையும் அனுஷ்டானம் பண்றார் அப்படின்னா, நல்ல உபாயத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அனுபூதி அடைகிறார் அப்படின்னா அவர் என்ன ஆகிறார்? அவ்யய தத்துவமா ஆகின்றார். அவ்யயம்னு அர்த்தம் நாசமில்லாதது. அப்ப நாசமில்லாத நிலையை நமக்கு தர்றதுனால இந்த யோகத்துக்கு பேரே அவ்யய யோகம் அப்படின்னு பேர். இந்த யோகத்தை சூரியனுக்கு நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா புரோக்தவான். சூரியன் என்ன பண்ணார்? சூரியன் விவஸ்வான் மனவே பிரான். சூரியன் என்ன பண்ணார்னா மனு பிரஜாபதிக்கு பார்த்தீங்கன்னா இதனை உபதேசம் செய்தார். மனு பிரஜாபதி என்ன பண்ணார்? மனு இக்ஷ்வாகவே அப்ரவி. மனு என்ன பண்ணார் அப்படின்னா இக்ஷ்வாகு மகரிஷிக்கு பார்த்தீங்கன்னா இதனை சொன்னார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். சூரியன் பார்த்தீங்கன்னா விவஸ்வானுக்கு, சூரியன் பார்த்தீங்கன்னா மனுக்கு சொன்னார். மனு பார்த்தீங்கன்னா இக்ஷ்வாகுக்கு சொன்னார். 3 வந்தாச்சு. அப்ப ஆதிகர்த்தா யாரு? இந்த வித்யாக்கு ஆதிகர்த்தா யாரு? சாட்சாத் பரமாத்மா தான். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா பரமாத்மாட்ட இருந்து சூரியன், சூரியன் இருந்து மனு, மனுட்ட இருந்து இக்ஷ்வாகு. 4 பேர் சொல்லியாச்சு. சொல்றதுக்கு பிறகு சுவாமி எதுக்காக இதை சொல்லணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார் யாரையோ நம்புறோம் பார்த்தீங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா யோசிச்சு பாருங்க. கடவுளே இல்லைன்ட்டு போயிட்டான், சுத்தும் போயிட்டான்.
அப்ப செத்து போன ஒரு ஆள் சொன்னதை வந்து காலத்தினால வந்து காலத்துல போயிட்டு போனவர், அவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட அது முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்டவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம நம்புறோம், சயின்ஸ்ன்னு சொன்னா நம்புறோம் நம்ம. ஆனா இந்த வித்யா பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து பகவான்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா மித்துன்னு சொல்லணும். யோசிச்சு என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்ல. ஒரு சயின்டிஸ்ட் சொன்னா நம்புறோம், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பரம்பரையை சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் மித்துங்க அப்படின்னு. இன்னும் ஒரு மோசமான நிலைமை. அப்ப பரம்பரையை எதுக்கு சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திக்ய புத்தி நமக்கு வரணும்ன்றதுக்காக. அப்ப பரம்பரையோட கதனம் எதுக்கு? நமக்கு நல்ல ஸ்ரத்தா பக்தி இதுல வரணும்ன்றதுக்காக இதை பற்றி சொல்லி. அது மட்டும் இல்ல, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விது ச காலே நேகமகதா யோகோ நஷ்டப்பரந்தப. 2வது ஸ்லோகம் சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம். நிறைய விட்டு போச்சு. மனு பாத்தீங்கன்னா இக்ஷ்வாகுக்கு சொன்னார், அதோட நிக்குது. இக்ஷ்வாகு மகரிஷிட்ட இருந்து நமக்கு இதுவரைக்கும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப எத்தனை பேரை கடந்து வந்திருக்கு இந்த வித்யா. காலம் காலம் காலமா இந்த பரம்பரா வித்யா பாத்தீங்கன்னா நிறைய பில்லியன்ஸ் இயர்ஸ் எடுத்திருக்கு. பரம்பரை பரம்பரை பரம்பரையா இந்த யோகம் வந்திருக்கு. ஏவம் பரம்பரா பிராப்தம், குரு சிஷ்ய பரம்பரையில இந்த விதமா அடையப்பட்ட இந்த யோகமானது என்ன பண்ணா ராஜரிஷயோ விதுகு, ராஜாக்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்கள் ராஜரிஷிகள். அந்த ராஜரிஷிகள் இந்த வித்யாவை பார்த்தீங்கன்னா யோகத்தை அறிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, ச காலேன இக இக சம்சாரே, இந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா நீண்ட காலமா இது வந்துகிட்டு இருக்கிறதுனால மகதா காலேன, ரொம்ப காலம் அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த யோகமானது என்னாச்சுன்னா மெதுவா 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 நஷ்டமாயி போச்சு. அப்ப நஷ்டமாயி போச்சுன்னா என்ன அர்த்தம்? பரம்பரை எங்கேயோ விட்டு 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 போச்சு. அதனால ஹே பரந்தப, அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, ஹே பரந்தப, அர்ஜுனனை பார்த்து சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட யோகத்தை நான் என்ன பண்ண போறேன்? 3வது ஸ்லோகம் சொல்றேன், சயே வாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வித்யாவை கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா வித்யா தீர்த்தானி ஷட்டு, 6 விதமான ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வித்யாவை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு, யார் யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். முதல்ல புத்திரன், 2வது சிஷ்யன், 3வது பிரியமானவன், 4வது பாத்தீங்கன்னா வித்யாவை கொடுத்து வித்யா, 5வது பாத்தீங்கன்னா ரிணம், கடன்பட்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் 6வது தனத்தை வாங்கிக்கிட்டு இந்த வித்யாவை கொடுக்க. மொத்தம் 6 சொல்லியிருக்கு. இதுல அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்? புத்திரன் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா எப்படிப்பட்டவன்? ஷகா. இங்க ஆச்சாரியர் சொல்றார், சயேவ அயம் மயா, அந்த யோகத்தையே, சயேவ யோக, அந்த இந்த யோகத்தையே, அயம் யோக, இந்த யோகத்தையே மயா என்னால் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்ய, இன்று உனக்கு என்ன பண்ணப்படுது? புரோக்தா, சொல்லப்பட்டது. இன்னைக்கு நான் உனக்கு அந்த வித்யாவை தான் உனக்கு நான் சொன்னேன். எந்த காரணம்? பக்தோசி சொல்லிட்டார். பக்தன்னா என்ன அர்த்தம்? எதுல சேர்க்கலாம் பக்தன்னா? பிரியமானவன். பக்தி மட்டும் இருந்தா போதும். அந்த பக்தி பாத்தீங்கன்னா பிரியத்தை, ஈஸ்வரனுக்கு பிரியத்தை கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா குருக்கு சேவை பண்ணிக்கிட்டு, புத்திசாலியா இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, குருக்கு பிரியமா சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்தன் பாத்தீங்கன்னா பிரியம் அப்படின்ற கேட்டகரியில வந்துடுறான். அது மட்டும் இல்ல, நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய். அது மட்டும் இல்ல, மே சகாச்ச இதி, என்னுடைய சகா, என்னுடைய நண்பனாகவும் இருக்க. அதனால பாத்தீங்கன்னா ரகசியம் ஹி ஏத்தத்து உத்தமம், ரகசியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப உத்தமமான ஞானம். இந்த ஞானத்தை, இந்த யோகத்தை நான் இன்று உனக்கு கூறினேன் அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்றார்? பிரியமான கேட்டகரியில வச்சு அர்ஜுனனுக்கு உபதேசத்தை பண்ணிட்டேன்னு சொல்றார். அப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப கிருஷ்ணரோட விஷயத்தை நம்ம படிக்கிறோம், இதை பத்தி சர்ச்சா போகுது. 5117 வருஷம் ஆகுது இந்த கலியுகம் ஆரம்பிச்சு. 5125 வருஷம் ஆகுது இந்த பகவத்கீதை சொல்லி. அப்ப என்ன அர்த்தமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5125 வருஷம்
யோசிச்சு பாருங்க இவ்வளவு காலம். அப்படி நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் இந்த வித்யா அது கூட டைம் லிமிட் பண்ண முடியாது. அனாதி காலத்துல இருந்து, சிருஷ்டியோட அனாதி காலத்துல இருந்து பரம்பரையா வந்துட்டு இருக்கு. உடனே கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, அர்ஜுனனுக்கு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானீயாம் துவமாதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கூறினான். என்ன கூறினான்? ஒரு சந்தேகம் வருது, நமக்கு வந்த சந்தேகம் மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல சொன்னார், நான் சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 3வது ஸ்லோகத்துல சொல்றார், அந்த ஞானத்தை தான் இப்ப நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற. இப்ப உனக்கு கேள்வி வருது, அபரம் பவத்தோ ஜென்ம. ஏ கிருஷ்ணா, உன்னுடைய ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பின்னாடி. இப்பதானே பிறந்திருக்க நீ. என் வயசு தான் உனக்கும், ஒரு 2 வயசு அதிகம் என்னோட உனக்கு. அப்ப நீ இப்ப பிறந்தவனா இருக்க. அபரம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரம் ஜென்ம விவஸ்வத. சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவஸ்வான்னு சொல்லக்கூடிய சூரியனோட ஜென்மம் ரொம்ப முன்னாடி, சிருஷ்டியோட ஆதி காலத்துல. அப்ப நீ இப்ப பிறந்திருக்க, சூரியன் எப்பவோ பிறந்தான். அப்படி இருக்கும்போது கதம் ஏதத் விஜானியாம், இந்த விஷயத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது? என்ன விஷயத்தை? துவம் ஆதவ் புரோக்தவானிதி. நீ சொல்றியே ஆதி காலத்துல நான் சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு நீ சொல்றியே, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ தான் எனக்கு முன்னாடி இப்பதானே பிறந்திருக்க. எனக்கு முன்னாடி பிறந்திருக்க நீ. சூரியன் எப்ப பெரிய பழைய ஆளு. அப்ப அவனுக்கு நீ சொன்னேன்னு சொல்றியே, இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? தப்புன்னு சொல்லல, எனக்கு புரியல மரமண்டைக்கு, இதை பத்தி நீ எனக்கு சொல்வாயாக அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டோன்னே ஸ்ரீ பகவான் வாச்ச. பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. பகூனி மே வ்யதீதானி. ஏ அர்ஜுன, சரள புத்தி உள்ளவன். சரள புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்? சொல்றத அப்படியே கேட்டுப்பான். கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். குருநாதர் சொல்றார், அதை அப்படியே கேட்டுப்பான். அப்ப ஹே அர்ஜுன, என்னன்னா பகூனிமே வெதித்தானி ஜென்மானி. பகூனின்னு அப்படின்னு அர்த்தம் அநேக ஜென்மங்கள். வெதித்தானினா கடந்து போய் விட்டன. யாருக்கு அப்படின்னா தவ, உனக்கு. உனக்கு அநேக ஜென்மங்கள் கடந்து போச்சு. கோடிக்கணக்கான ஜென்மத்தை நீ எடுத்தாச்சு. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் மே பகூனிமே வெதித்தான், எனக்கும் கோடிக்கணக்கான ஜென்மங்கள் கடந்து போயிட்டு. நானும் நிறைய ஜென்மம் எடுத்துட்டேன், நீயும் நிறைய ஜென்மத்தை எடுத்துட்ட. மே தவ ரெண்டுத்தையும் தனித்தனியா போட்டு. எனக்கும் ஜென்மங்கள் அநேக ஜென்மங்கள் கடந்து விட்டன, உனக்கும் ஜென்மங்கள் அநேகம் கடந்து விட்டன. ஆனா தானியகம் வேத சர்வாணி, தானி அகம் சர்வாணி வேத, நான் அவைகள் எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் வேத பரந்தப, ஆனால் நீ ஏ பரந்தப, நீ அவற்றை அறிய மாட்டாய். நீ என்னென்ன பிறவி கிடைப்ப அப்படின்னு உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்றாரு. இந்த கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. இந்த கர்ப்போபனிஷத்துல சொல்லுது, அம்மாவோட வயிற்றுல இருக்கிற போது 7 மாசத்துல அவேர்னஸ் உண்டு. 7 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் கர்ப்பவாசத்துல இருக்கும்போது அந்த சிசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுமா, என்னென்ன ஜென்மங்கள் கடந்து போச்சு, என்ன கஷ்டப்பட்டோம் எல்லாம் தெரியுமா. தெரிஞ்சதுக்கு பிறகு அம்மாவோட யோனியிலிருந்து இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தலை எட்டி பார்க்கும் போது என்னாச்சு, மொத்த மெமரியும் லாஸ் ஆயிடுச்சு. என்ன பிறந்தோம், என்ன இது பண்ணோம், கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியறதே இல்லை அப்படின்னு கர்ப்போபனிஷத் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த மாயா உலகத்துக்குள்ளார என்ட்ரானோன்னு நம்மளோட மெமரிஸ் எல்லாம் இதாயிருது. ஆனா பகவானுக்கு காலத்தையே அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா முழு காலமும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எல்லா ஜென்மங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் இனிமே ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் 6வது ஸ்லோகத்தை சொல்றார்.
அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. அஜோபி சன் பரமாத்மாவோட உண்மையான ரூபம். பரமாத்மா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாம ரூபம் குணம் இதெல்லாம் கல்பனை பண்றோம். ஏன் கல்பனை பண்றோம் தெரியுங்களா? நமக்கு நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறோம், நாமம் ரூபம் குணம் இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு இருக்கிற மாதிரியே பகவானையும் நான் கல்பனா பண்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கற்பாம்பூச்சி தன்னோட ஈஸ்வரனை எப்படி கல்பனா பண்ணும், கற்பாம்பூச்சியா கல்பனை பண்ணும். காக்ரோச்சா கல்பனை பண்ணும். ஒரு எரும மாடு பஃபல்லோ தன்னோட ஈஸ்வரனை பஃபல்லோவா கற்பனை பண்ணும். அதே மாதிரி மனுஷன் என்ன பண்ணுவான், மனுஷன் தன்னை மாதிரியே ஒரு கல்பனை ஈஸ்வரனை பண்ணுவான். அப்போ எனக்கு நாமம் இருக்கு, எனக்கு ரூபம் இருக்கு, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் நாமம் ரூபம் குணம் இருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா வாஸ்தவத்துல இந்த கல்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா அந்த பரமாத்மா இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ரூப குணங்கள் இல்லாதவரா, பிறப்பில்லாதவரா. அதனால பாத்தீங்கன்னா அஜோ அபி சன். அவர் எப்படி இருக்காருன்னா அஜமா, பிறப்பில்லாதவரா இருக்கார். பிறப்பில்லாதவர்னா எப்படி பாடி வந்துச்சு, கல்பனை. ஈஸ்வரனுக்கு பண்ற கல்பனை எல்லாம் நாம ரூப கொடுத்துருக்கமே, இதெல்லாம் கல்பனை. ஆனா கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார்னு சொல்றமே, அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா பிறக்கவே இல்லை, அஜகனா பிறப்பில்லாதவர். இரண்டாவது லட்சணம் சொல்றது அவ்யயம், அவ்யயாத்மா. அவ்யயாத்மான என்ன அர்த்தம், எந்த ஒரு வளர்ச்சியும் தேய்வும் இல்லாதவர். பிறந்தாதான வளர்ச்சி தேய்வு நடக்கும், அவர் பிறக்கவே இல்லை. அப்ப பாடியும் மாயிகம், மாயையினால உண்டு பண்ணப்பட்ட பாடி பகவானுக்கு. அதனால அவர் வளர்வு தேய்வு இல்லாம ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி ரூபத்துல இருக்கார், அவ்யயாத்மா. அது மட்டும் இல்ல, அப்படி இருந்துகிட்டு பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், அவர் எல்லா பூத்தங்களுக்கும் அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்டி வைக்கின்ற ஈஸ்வரனா இருக்கார். எங்க இருக்கார், கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ இல்ல, அந்தர்யாமி நமக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கார். நம்மளை எல்லாத்தையும் என்ன இப்ப பேசு பேசு பேசுன்னு உள்ள இருந்து தூண்டுறார். இன்னைக்கு கிளாஸ் லீவ் போட்டுடலாமா, நான் பார்த்தீங்கன்னா 6:15 யோசித்தேன், கிளாஸை லீவ் போட்டுடலாமா. பரமஹம்சானந்தா யோசித்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் அவன் யோசித்தான், கிளாஸுக்கு லீவ் இன்னும் கூட ஒரு 15 நிமிஷம் இருக்கு, லீவ் போட்டுடலாமா. உள்ள இருந்து அந்தர்யாமி சொல்கிறான், லீவ் போடக்கூடாது, ஒரு 80 பேர் பாடத்துக்கு வருவாங்க, லீவ்லாம் போடக்கூடாது, பாடம் விடு. அப்போ யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தன் பேசு பேசு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பேசு பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்னை ஏவறான். உங்களுக்குள்ளார நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். கோயிலுக்கு போகலாமா, இல்லை அமைதியாக உட்கார்ந்துருக்கலாமா, டெய்லி கிளாஸ் கேட்டு என்னத்தை பண்ணோம் அப்படின்னு ஜீவன் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ள இருந்து வேற வாரி சொல்லுவான். உடனே உள்ள இருக்கிற அந்தர்யாமி, ஏன் இல்லை இல்லை உனக்கு கருமா இருக்கு, நீ பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு உங்களை தூண்டி பகவத்கீதை கேட்க வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உச்சி குடுமி யார் கையில இருக்கு, நம்ம கையில இல்லை சார். நம்முடைய உச்சி குடுமி எல்லாம் அந்த ஈஸ்வரன் கையில இருக்கு. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா இருந்து கொண்டு என்ன பண்றார் கிருஷ்ண பரமாத்மா, என்ன பண்றாருன்னா பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருதியை தன்னுடைய பிரகிருதியை, ஸ்வாம் பிரகிருதி தன்னுடைய மாயையை பார்த்தீங்கன்னா வசப்படுத்தி கொண்டு, என்னன்னா அதிஷ்டாயன்றதுக்கு அர்த்தம் வசப்படுத்தி கொண்டு, சம்பவாமி ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினால் திரும்ப 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 பரமாத்மா என்ன பண்றார், அநேக அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நான் திரும்ப திரும்ப என்னாகிறேன், சம்பவ் என்றேன், தோன்றுகின்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம், ஈஸ்வரன் எப்பவுமே சதா காலமும் பிரம்ம ரூபத்துல தான் இருக்கார். ஸ்கிரீன் சதா காலமும் ஸ்கிரீனா தான் இருக்கு. ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா நாமரூப கல்பிதம். ஸ்கிரீன் நாமமா மாறல, ரூபமா மாறல, எந்த ஒரு காட்சிகளாகவும் ஸ்கிரீன் மாறவே இல்லை. ஆனா பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு, அவ்வியமா இருக்கு. ஸ்கிரீன் அதை ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து
அதை ரிமூவ் பண்ற வரைக்கும் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? ஏக்க ரூபத்துல வெள்ளையா அப்படிதான் இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்சிகள் இருக்குல்ல, அந்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடியன் எல்லா காட்சிகளுக்கும் உள்ளார அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. உள்ளுக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு, வெளியிலையும் அதுதான் இருக்கு. அதுதான் அந்த அந்த காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு. அதே மாதிரி எப்படிப்பா அந்த காட்சிகளா மாறிச்சு? ஸ்கிரீன் எப்படி காட்சிகளா மாறிச்சு அப்படின்னா, ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயையினால அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய வாசனைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? ஸ்கிரீன் அநேக காட்சிகளா அநேக ரூபங்களா என்னாச்சு? பரிணமிச்சது. வாஸ்தவமா அப்படின்னா வாஸ்தவம் இல்லை. அந்த பிலிம் ரோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் வெள்ளை ஸ்கிரீனா தான் தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் 7வது ஸ்லோகம். ஏன் அவர் நிறைய வாட்டி திரும்ப திரும்ப வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றார்? கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது முக்கியமான அவதாரங்களை மட்டும் சொல்றார். வாஸ்தவத்துல யுகல் இந்த இது பார்த்தீங்கன்னா அவதாரம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்று கேள்வி வச்சுங்க. அவதாரம்ன்றதுக்கு அர்த்தம் அவதரணம். இது அவதாரம். அவதரணம்னா என்ன அர்த்தம்? தன் நிலையில இருந்து கீழ் இறங்கி வருதல். அவரோட நிலை என்ன சொன்னோம்? சாட்சாத் பிரம்மஸ்வரூபமா, சச்சிதானந்தமா, அவ்யயமா, சதா காலமும் அஜமா இருக்கார். அப்படி இருக்கிறவர் என்ன பண்றார்? பிறப்பெடுத்த மாதிரி, நாமரூபத்தை உடையவர் மாதிரி, பிறப்பும் இறப்பும் இருக்கிற மாதிரி, நம்மள மாதிரியே மனுஷனா இருக்கிற மாதிரி ராமரா கிருஷ்ணரா அவதாரம் பண்றார். யாருக்காக? இந்த உலக மக்களுக்காக என்ன பண்றார்? தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வருகின்றார். எதுக்காக வரார் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அம்ச அவதாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அம்ச அவதாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானோட அம்சத்திலிருந்து ஒவ்வொன்றும் அவதாரம் பண்ணும். பகவானோட கிரீடம் ஒரு அவதாரம் பண்ணும். பகவானோட வாட்டர் பெட் பார்த்தீங்கன்னா என்னவாச்சு? பதஞ்சலி முனிவரா அவதாரம் பண்ணிச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல பூரண அவதாரமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரத்தை பூர்ண அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராமர் அவதாரம் கூட பூர்ணம் இல்லை, பூர்ண அவதாரம் கிருஷ்ண பரமாத்மாவோட. எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படின்னு கேட்கும்போது, யதா யதாகி தர்மஸ்ய, எப்பொழுது எப்பொழுது எல்லாம் தர்மஸ்ய கிளானிர் பவதி, தர்மத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த தர்மம்? இந்த வைதிக தர்மம். வைதிக தர்மத்துல என்ன இருக்கு? கர்மயோகம், கூடவே என்ன இருக்கு? ஞான யோகம். இந்த ரெண்டும் சேர்ந்த யோகம். இந்த யோகத்துக்கு எது அனுஷ்டான பரமா இருக்கோ அதுக்கு பேரு தர்மம்னு பேரு. அனுஷ்டிக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேத தர்மங்கள். அந்த வேத தர்மத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரம தர்மங்கள் இருக்கு, வர்ண தர்மங்கள் இருக்கு. இந்த வர்ண தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம எந்த கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்றோமோ அது எல்லாம் தர்மம்னு பேர். அந்த தர்மங்கள் எப்பெல்லாம் அந்த தர்மத்திற்கு கிளானி உண்டாகுதோ, நாசம் உண்டாகுதோ, அப்பெல்லாம் ஏ பாரத, அப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்? அபியுத்தானம் அதர்மஸ்ய, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்ம அதர்மம் பார்த்தீங்கன்னா மேலோங்கும் போது, எப்பெல்லாம் அதர்மம் மேலோங்குதோ, தர்மஸ்ய என்ன ஆகுது? கிளானி உண்டாகுதோ. எப்ப தர்மம் நாசமாகுதோ, அதர்மம் அபியுத்தானத்தை அடையுதோ, அப்பெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா என்னை நானே சிருஜாமியகம், ததா ஆத்மானம் சிருஜாமியகம், மாயையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? என்னையே நான் சிருஷ்டி செய்து கொள்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிச்சாச்சு. இந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லா ஞானத்தை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி சிருஷ்டி பண்றோமா? நம்மளோட சொப்பனம். நானும் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கு. இப்போதான் எனக்கு நல்லா அப்பப்போ சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பெனட்ரைல் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சொப்பனத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மறந்து போகுது.
இது ரொம்ப மோசமானது இந்த மிரட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் கடைசி 2-3 சொப்பனமா எனக்கு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, சொப்பனத்தில் நான் வரேன், என்னோட சொப்பனத்தில் நான் ஒரு கேரக்டராக வந்தேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய சிருஷ்டி, என்னுடைய அவதாரம். அப்போ நம்ம எல்லாரும் எல்லா இடத்துலையும் வருமா, இல்லை எப்போவாவது நம்ம கேரக்டராக வருமா? நிறைய தெரிஞ்சுங்க. எல்லா டைமும் நீங்கள் வரமாட்டீங்க கேரக்டரா. எப்போவாவது உங்கள் சொப்பனத்தில் நீங்கள் ஒரு கேரக்டராக வருவீங்க. அப்படி வந்தால் அதுதான் உங்களுடைய சொப்பனத்தில் உங்களுடைய சிருஷ்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தன்னையே அவதாரம் பண்ணிக்கிற மாதிரி, சிருஷ்டி பண்ணிக்கிற மாதிரி. சரி, நம்ம எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம், நம்மளுடைய அவதாரம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளார ஒரு மனோதேவக சொப்பனான் பஷ்யதி பிரஷ்னோபனிஷத்தில் இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யார் சொப்பனத்தை பார்க்குறா? மனோதேவக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசை வச்சுக்கிட்டு சொப்பனத்தை பார்க்குறோம். சரி, அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெட்டீரியல். அப்போது மனசில் இருக்கக்கூடிய வாசனான்னு சொல்லக்கூடிய ஃபிலிம் ரோல், அந்த ஃபிலிம் ரோலில் என்னெல்லாம் நமக்கு வந்து வாசனைகள் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு, என்னுடைய வாசனைகளை வச்சுக்கிட்டு நானே ஒரு சொப்பனத்தை என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி அந்த சொப்பனத்துக்குள்ளார நினச்ச போது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் ஒரு கேரக்டராக நான் வருகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நம்ம சொப்பனம் நம்ம கண்ட்ரோல். மெட்டீரியல் காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசனை, நம்ம வாசனைகளை வச்சு தான் நமக்கு சொப்பனம் பார்க்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொப்பனத்தில் நான் வருவேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியுமா? தெரியாது. நான் இந்த சொப்பனத்தை பார்ப்பேன், இப்படிப்பட்ட சொப்பனத்தை பார்ப்பேன் அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவித்யாவுக்கு உட்பட்டவங்களா நம்ம எல்லா ஜீவர்களும் இருக்கோம். அவித்யா நமக்கு மாஸ்டராக இருக்குது. அப்போ அதில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாசனைகளை வச்சுக்கிட்டு அந்த அவித்யா அது இஷ்டப்படி கிரியேஷன் பண்ணுது. அது இஷ்டப்படி கிரியேட் பண்ணி நம்மளை அப்பப்போ அது என்ன நினைக்குது அப்படின்னா, ஓ இன்னைக்கு உன்னையும் ஒரு கேரக்டரை இறக்கி விடு அப்படின்னு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது அவதாரம் பண்ண வைக்குது. இதான் வித்தியாசம். இதே நேரத்தில் இந்த ஜாகிரத பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த ஜாகிரத பிரபஞ்சம் யாரோட சொப்பனம்? பகவானோட சொப்பனம். பகவான்கிட்ட இருக்கிறது எது? நம்ம அவித்யாவுக்கு உட்பட்டவங்களா இருக்கும். அதே நேரத்தில் ஈஸ்வரனுக்கு உட்பட்டதா அவனுடைய மாயா இருக்கு. மம மாயா துரத்தியா, அந்த ஸ்லோகம் 7வது 8வது அத்தியாயத்தில் வரப்போது அதில் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மாயா வைஷ்ணவி மாயா ஸ்வாமாயா, என்னுடைய இந்த மாயையை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன். அப்போ என்ன அர்த்தம்? மாயா பகவானுக்கு வசப்பட்டதா இருக்கு. அப்போ பகவானுக்கு வசப்பட்ட மாயையை வச்சுக்கிட்டு அதில் வாசனைகள் இருக்கு. எப்படிப்பட்ட வாசனைகள்? இப்போ நமக்குள்ளார இருக்கிற வாசனைகள் நம்மளோட வாசனை மட்டும்தான், இண்டிவிஜுவல் வாசனைகள். நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அத்தனை ஜென்மத்தோட வாசனைகளும் நம்மளோட சித்தத்துக்குள்ளார மனசுக்குள்ளார இருக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன்ட்ட இருக்கிற மாயா இருக்குல்ல, அந்த மாயா சமஷ்டி சித்தம், இரண்ய கர்ப்பர்னு பேர். அந்த சித்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் மைண்டு. அந்த டோட்டல் மைண்டில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகளோட வாசனைகளும் அதுக்குள்ளார இருக்கு. அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு தனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி, மாயைக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இல்லை, தனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி மாயையை வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்றார்? சிருஷ்டி பண்றார். அப்போ இந்த ஜாகிரத லோகம் நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ இது எல்லாம் பகவானோட சொப்பனம். இப்போ நம்ம நினைச்சா நம்ம சொப்பனத்தில் வர முடியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் நினைச்சார் அப்படின்னா தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கேரக்டரா அவர் ஜனனம் பண்றார். உள்ளுக்குள்ளார சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் அவதாரம் பண்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் இருக்கேன், நான் ஒத்த ஆளு தானே, நான் ஒத்த ஆளு தான். சொப்பனத்துக்கு போனோன்னு என்ன ஆயிட்டேன்? நானே பலவிதமான ஜீவர்களா, தேசம் காலம் வர்த்த நிறைய வஸ்துக்கள் அப்படின்னு நான் ஒரே ஆள் அநேகத்தை அடைந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷன் இதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஆரம்பத்துல சங்கல்பம் பண்ற அகம் பகுஸ்யாம் பிரஜாயை ஒரே ஆளா இருக்கிற அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? பிறப்பில்லாதவரா இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றார்? நான் பலவாக ஆவேன் அப்படின்னு தன்னையே பலவாரா அவர் என்ன பண்றார்? ஆபாசிக்கின்றார். ஒரு தங்கம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அநேக ஆபரணங்களா பரிணமிக்குதோ தோன்றுகிறதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுச்சுன்னா சங்கல்பம் பண்ணுச்சு, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. சிருஷ்டிக்கு இந்த சொப்பனத்துல நம்ம சொப்பனத்துல எத்தனை பேர் இருந்தோம்? ஒரே ஆள் தான். நம்ம ஒருத்தர் தான் அநேக கேரக்டரா மேட்டரா ஜடமா எல்லாமா நம்ம தான் ஆனும், சைத்தன்யமா எல்லாமா நம்ம தான் ஆனும். என்னுடைய எல்லா கேரக்டரும் நம்ம தான் ஆனும். அங்கே என்ன நாய் கடிச்சது, அந்த நாயும் நான் தான். கடிபட்ட கேரக்டரும் நான் தான். அங்கே இருக்கிற எல்லா வஸ்துக்களும் நான் தான். ஒரு யானையை பார்த்தேன், அந்த யானையும் நான் தான். ஒரு மலையை பார்த்தேன், அதுவும் நான் தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் அநேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் அநேகமாகி அந்த அநேகத்தையும் பார்க்கிறவரும் நானா இருக்கணும். அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்றார்? இந்த மொத்த சிருஷ்டியையும் படைக்கிறார். படைச்சிட்டு அந்த சிருஷ்டியை பார்க்கறது யாரு? அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார், அவர் தான் பார்க்கிறார். அப்ப இது எல்லாம் பகவானோட சிருஷ்டி. பகவானோட சிருஷ்டியில நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஒரே கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு தான் அதுக்கு மேல அநேக நாமரூபங்களா நம்ம தோன்றுகின்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு கேள்வி வருது, பகவான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம் பண்ணார் அப்படின்னா 8வது ஸ்லோகம் இருக்கு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? நம்ம ஒரு சொப்பனத்துல பகவானோட சொப்பனத்துல சும்மா ஒரு இல்யூஷன், நம்ம எல்லாம் கல்பிதம் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிட்டோம்? சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம் என்னவாய் போச்சு? சத்தியமா ஆயிப்போச்சு. நம்ம எல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் கிரியேஷன் ஆனமோ நம்ம சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர்லாம் எப்படி தனித்தனியா அது இண்டிவிஜுவலா அபிமானிக்க ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரியேஷனும் பகவானோட ஒரே ஒரு பகவானோட ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாம். அந்த ரிஃப்ளெக்ஷன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு தர்மம் அதர்மம் எல்லா கருமங்கள் எல்லாத்துலேயும் நம்ம மாட்டிக்கிட்டா ஐயோ பகவானே காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு நம்ம என்ன பண்றோம்? பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கதறோம். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மிகளா இருக்கக்கூடியவங்க ரெண்டும் பொய், தர்மிகளும் பொய் அதர்மிகளும் பொய், ரெண்டுமே பகவானோட சொப்பனத்துக்குள்ளார இருக்கிறது. அப்படி தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம எல்லாம் தர்மிகள் அப்படின்னு சத்தியத்தை கொடுத்துட்டோம். இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அவெல்லாம் அதர்மி அப்படின்னு. சத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? உணர்ச்சி வசப்பட்டு அதோட சிங்க் ஆயிடும். சினிமான்னு தெரியாம எப்படியாவது ஹீரோ வின் பண்ணணும், சுபமா முடியணும், வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. யோசிச்சு பாருங்க, சினிமாக்குள்ளார போய் உட்கார்ந்துட்டு சினிமாவையே சத்தியம்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்ச மாதிரி இந்த ஜெகத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சத்தியம் நினைச்சிட்டு தர்மிகள் எல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் என்ன பண்றார்? பரித்ராணாய சாதுனாம், சாது ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரித்ராணம் பண்றதுக்கு காப்பாத்துறதுக்காக அவங்க தர்மானுஷ்டானத்தை நல்லா பண்றதுக்காகவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விநாசாயச்ச துஷ்கிருதா என்னதுன்னு கேட்டீங்கன்னா கெட்டது பண்றவங்களை நாசம் பண்றதுக்காகவும் என்ன பண்றாரு அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இந்த வைதிக தர்மத்தை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிக தர்மத்து மூலமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கர்மயோகத்தை பண்ண போறோம். அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட இருந்து இது எல்லாம் பொய்ன்னு ஞானத்தை வாங்க போறோம். அதுல நிக்க போறோம். நான் பகவான் தான். நம்ம நிறைய கேரக்டரா இருக்கும்ல, இந்த கேரக்டர் எல்லாம் சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் நான் தானே. ஒரு கேரக்டர் தானே உள்ள சொப்பனம் பார்த்தேன். சொப்பனம் பார்க்குற ஒரு ஆள் தான் அந்த சொப்பனத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாம் வெறும் ரிஃப்ளெக்ஷன். வாஸ்தவத்தில் நமக்கு பிம்பம் எது? அந்த பகவான், சொப்பனம் பார்க்கக்கூடிய பகவான் தான்
இந்த நாமரூப காட்சிகள் எல்லாம் வெறும் சொப்பனம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இந்த வைதிக தர்மம் வேணும். அதனால அந்த வைதிக தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்தாபனார்த்தாய் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா யுகே யுகே சம்பவாமி, ஒவ்வொரு யுகத்திலும் அவர் என்ன பண்றார்? சம்பவனம் பண்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு மட்டும்தானே வந்து பார்த்தீங்கன்னா பகவானை சொல்றோம். நீங்களும் நானும் என்னது? நீங்களும் நானும் யாருங்க? வாஸ்தவத்துல பகவானோட அவதாரம் தான். அகம் பகுஸ்யாம் பிரஜாயே, எப்படின்னா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூப வியாக்கரவான். சாந்தோக்கிய உபனிஷத்துல அற்புதமான மந்திரம் இருக்கு இந்த சிருஷ்டியை பத்தி பேசும்போது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல ஒரு மந்திரம் இருக்கு, தத் சிருஷ்டுவா தேவானுப்பிராவிஷத்து. அப்படி அவர் தான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களையும் படைத்தார். படைத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணியிருக்கார். அப்ப 7வது மாசம் நான் சொல்றேன் பாத்தீங்களா, சீமந்த கிரியான்னு ஒண்ணு பண்ணுவோன்னு. அந்த 7வது மாசம் நேற்று கூட கோயிலுக்கு போயிருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு, நல்ல கர்ப்பஸ்தி, ரொம்ப சின்ன எங்கா வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. 7 மாதம், கண்டிப்பாக 7 மாதம் இருக்கும். ஐயோ கொள்ளை அழகு, என்ன ஒரு சௌந்தரியம். கருப்பு பொண்ணு வந்து கருப்பு. அதை அந்த 7 மாதம் இல்லாமல் நீங்கள் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தரியமே இருக்காது. என்னப்பா இந்த பொண்ணு? அந்த 7 மாதம் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணதுக்கு பிறகு அப்பா குளோரி, என்ன குளோரியா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாரு. அந்த மாத்ரு பாவம் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீட்டக்குள்ள என்ன பண்ற ஒரு பிரசன்னத்தை கொடுக்குற, சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணு பார்க்கும்போது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 7வது மாசம் என்ன பண்றார்? உள்ள பிரவேசம் பண்றார். அப்ப யாரு அப்படின்னா உள்ள உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. யாரு? 7 மாசம் வரைக்கும் அம்மா சாப்பிட்ட அரிசி பருப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிண்டமா இருந்தோம். வெறும் சதை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குள்ளார யாரு பிரவேசம் பண்றா? பகவான் பிரவேசம் பண்ணோன்னு என்ன ஆயிடுது? ஆக்டிவேட் ஆயிடுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கான்சியஸ்னஸ், ஒரே கான்சியஸ்னஸ் தான். அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுறா எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் பகவானோட அவதாரம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வேற, நம்ம வேற இல்லை. ஒரே சந்திரன், ஒரே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பானை வச்சிருக்கீங்க. 1000 பானையிலையும் தண்ணியை ஊத்துனோன்னு 1000 பானைக்குள்ளாரையும் ஒரே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்? தனித்தனியா பிரவேசம் பண்றான், ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றான். ஆனா என்ன ஆகி போச்சு? இந்த பானை நினைச்சுக்கிச்சு நான், அந்த உள்ளுக்குள்ளார இருக்க பிரதிபிம்பம் நினைச்சுக்கிச்சு நான் பானை, நான் பானைன்னு நினைச்சுக்கிச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் என்ன பண்றார்? சம்பவிக்கிறார். அப்படின்னா விசேஷமா வர்றார். பகவான் தான் எல்லா ஜீவர்களும். ஆனா அந்த ஜீவர்கள் எல்லாம் சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல. அப்ப அதனால என்ன பண்ணணும்? நல்ல தர்மத்தை பண்ண வச்சு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பகவான் என்ன பண்றார்? அகம் பிரம்மா அஸ்மி தத்துவமசி அப்படின்ற ஞானத்தை போதிக்கணும். அப்படின்றதுக்காக ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் என்ன பண்றார்? விசேஷ புருஷனா. யோகத்துல என்ன சொல்றோம்? ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? கிளேஷ கரும விபாகஷ ஆசை அப்பயா அபராமிருஷ்ட புருஷ விசேஷ. ஈஸ்வரன் என்ன பண்றார்? எந்த ஒரு கருமமும் இல்லை, கிளேஷங்கள் இல்லை, எந்த கருமமும் இல்லை, கிளேஷங்கள் இல்லை, கரும பலன் இல்லை, வாசனைகள் இல்லை, எதுவும் இல்லாத விசேஷ புருஷனா என்ன பண்றார்? உள்ளுக்குள்ளார வரார். நம்மத மாதிரிதான், நம்மள மாதிரியே இருக்கார். ராமரும் கிருஷ்ணரும் நம்மள மாதிரியே இருக்காங்க. ஆனா வந்து நம்ம இல்லை, அவர் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி ஒவ்வொரு யுகத்திலையும் சாதுக்களை காப்பாற்றுறார், துஷ்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிகிரகம் பண்றார். அப்படின்னு இதெல்லாம் என்னது? எல்லாம் சொப்பனம் அப்படின்னு ஆச்சரியர் அடுத்த சொல்றார். எதுக்காக சுவாமி சொப்பனத்தை கொண்டு வந்தீங்க? எதுக்காக வேதாந்தத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஜென்ம கர்மச்சமே திவ்யம்
ஏவம் யோ வேதி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு தான் நான் இவ்வளோ பீடிகையை உற்பத்தி பண்ணேன், இவ்வளோ பேச கொடுத்துருக்கேன். என்னென்ன அர்த்தம்னா, நல்ல குருநாதர் மூலமா வேதாந்தம் கேட்டீங்கன்னா, நான் எப்படி சொப்பனம் பார்த்தனோ அதுல நிறைய கேரக்டர் வந்துச்சோ, தேச கால வஸ்துக்கள்லாம் இருந்துச்சோ, ஜடம் சேத்தனங்கள்லாம் இருந்துச்சோ, எனக்கு நண்பர்கள் எதிரிகள் புண்ணியாத்மா பாப்பாத்மாலாம் சொப்பனத்துல பார்த்தனோ, அநேக ஜீவராசிகளை பார்த்தனோ, அது எல்லாம் பேக்கப் ஆனதுக்கு பிறகு எங்கேயும் இல்லை, வெறும் கல்பிதம்னு தெரிஞ்சு போச்சு. என்னிடத்துல தோன்றுச்சு, என்னிடத்திலேயே மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட சொப்பனம். அதுக்குள்ளார நம்ம எல்லாம் கேரக்டரா இருக்கும். வாஸ்தவத்துல இந்த நாமரூபம் போய் கிரியேஷன் எல்லாமே வெறும் மாயிகம், வெறும் மாயாமயம். அப்ப உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், ஏக்க ஜீவன். யாரு? அந்த பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். அப்படின்னு அவர் எப்படி வரார்? அவர் பாத்தீங்கன்னா மாயைய வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார வந்தார். உண்மையிலேயே சிருஷ்டி நடக்கவே இல்லை, அவதாரம் நடக்கவே இல்லை. தங்கம் தங்கமாத்தான் இருக்கு, தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் உண்டாகவே இல்லை. கம்மல் மூக்குத்தி, கம்மல் மூக்குத்தின்னு ஒண்ணு தனியா தங்கத்துக்கு அந்நியமா இல்லவே இல்லை. தங்கம் தங்கமாத்தான் இருக்கு. சிருஷ்டிக்கு முன்னாடியும் தங்கம் தான். கம்மல் மூக்குத்தின்னு நம்ம சிருஷ்டி பண்ணதுக்கு பிறகும் தங்கம் தான். சிருஷ்டி முடிஞ்சு மெல்ட் பண்ணி தங்கமாக்குனதுக்கு பிறகும் தங்கம் தான். அப்ப கிரியேஷன் எல்லாமே வெறும் நாமரூப மாத்திரம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. அப்ப இருக்கிறது யாரு? பகவான் மாத்திரம் தான் இருக்க. பகவானுக்கு அந்நியமா வேற யாரும் இல்லை, ஒத்துக்கோ. இவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும்? எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், ராமானந்த சுவாமி சொல்லுவார், குருநாதர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதாந்தம் எல்லாம் நமக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆமா, நான் பூர்ணமான ஈஸ்வர தத்துவமா தான் இருக்கேன், நான் தேகம் இல்லை அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்ப நம்ம யாரா இருக்கோம்? சாட்சாத்து நம்ம பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கும். அவர் தான் எனக்குள்ளார நான் இருக்கேன். அகமாத்மா குடாகேஷன் சொல்லப்பட பின்னாடி நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கேன் அப்படிங்கிற 13வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்றார், நான் தான் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜனா இருக்கேன்ற. க்ஷேத்திரஜனா என்ன அர்த்தம்? இந்த தேகத்துல அறிபவனா இருக்கிறது அவர்தான். அப்ப அறிபவனா அவர்தான் உள்ள இருக்கார். ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் நம்ம யாரை சொல்றோமோ அவர்தான் அந்த பரமாத்மா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லா கேரக்டர்லயும் அவர் தாங்க இருக்கார். புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அகம்னு அந்த பரமாத்மா தான் இருக்கார். இந்த சிருஷ்டி வாஸ்தவத்துல வெறும் நாமரூபம் அப்படின்னு ஜென்ம கர்மச்ச ஜென்மத்தையும் வாஸ்தவத்துல 6வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கு? அஜக அப்படி இருக்கா, அவர் பிறக்கவில்லை. அப்ப வாஸ்தவத்துல அவர் பிறந்த மாதிரி தெரிஞ்சார். ராமராவும் கிருஷ்ணராவும் அவர் தெரிஞ்சார். வாஸ்தவத்தில் அவருக்கு ஜென்மம் நடக்கவே இல்லை. தங்கமாதான் இருந்துச்சு, ஆபரணங்கள் உற்பத்தி ஆகவே இல்லை. இதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஜென்மத்தை தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் கர்மம் அவர் பண்ணாரே, அந்த கர்மம் அதெல்லாம் என்னது? 3 விதமான ஆபாசம் சொல்லியிருக்கேன். அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வேதாந்தம் படிக்கிறவங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆபாசம் என்ன? ஜாத்தி ஆபாசம். நம்ம எல்லாம் பிறந்தமா பிறக்கலையா? சிருஷ்டி நடந்துச்சா நடக்கலையா? சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் பிறந்துச்சா இல்லையா? சொப்பனத்துல இருக்கிற எந்த கேரக்டரும் பிறக்கவே இல்லை. தோன்றுச்சா? ஆமா தோன்றுச்சு, ஆபாசிச்சு. எனக்கு மேல சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம் ஆபாசிச்சதுன்னா எது மாதிரி? காணல் ஜலம் தெரிஞ்ச மாதிரி, கைத்துல பாம்பு தெரிஞ்ச மாதிரி, சிப்பியில வெள்ளி தெரிஞ்ச மாதிரி தோன்றுச்சு. தங்கத்துல ஆபரணம் தெரிஞ்ச மாதிரி சொப்பனத்துல நிறைய கேரக்டர் தெரிஞ்சது. வாஸ்தவத்துல சொப்பன கேரக்டர் எதுவுமே பிறக்கவே இல்லை.
அதே மாதிரி சொப்பனத்துல நான் வந்தேன்ல, அந்த நானும் பிறக்கவே இல்லை. நானும் தோற்றம், அந்த சொப்பனத்துல இருக்கிற எல்லாம் தோற்றம். அதே மாதிரி இந்த ஜெகத்து பகவானோட கிரியேஷனான்னு கேட்டீங்கன்னா இது பகவானோட கிரியேஷன் இல்லை. என்னதுன்னா கரும ஆபாசம். இரண்டாவது ஆபாசத்துக்கு பேரு கரும ஆபாசம். அவர் வந்து வாஸ்தவத்துல எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கவே இல்லை. அதுக்கு என்ன பேருனா கரும ஆபாசம்னு பேரு. கரும ஆபாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? சலாபாசம். சரி, அப்ப பகவான் பிறக்கவே இல்லை, பகவான் எந்த கிரியேஷனையும் பண்ணவே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதுக்களை காப்பாத்துறதுக்காக துஷ்டர்களை நாசம் பண்ணவும் இல்லை, சாதுக்களை காப்பாற்றவும் இல்லை. எல்லாம் சும்மா காட்டியும் எல்லாம் ஒரு ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபில்முக்குள்ளார இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வஸ்துக்களா இருக்குமே, வஸ்துக்கள் எதுவும் வஸ்துக்கள் இல்லவே இல்லை. அதுக்கு என்ன பேரு? வஸ்து ஆபாசம். அப்ப 3 விதமான ஆபாசம் சொப்பனத்தில் இருக்கிறது. ஜாத்தியாபாசம், உண்மையிலேயே சொப்பனம் கிரியேஷனே ஆகல, சொப்பனத்தில் இருக்க கேரக்டர்கள் கிரியேஷன் ஆகவே இல்லை, பிறக்கவே இல்லை. அதுக்கு பேர் ஜாத்தியாபாசம். அதுக்கப்புறம் சலாபாசம், அங்க இருக்கிற ஆக்ஷன் எல்லாம் உண்மையா அப்படின்னா சொப்பனத்தில் நடந்த எந்த ஆக்ஷனும் வாஸ்தவம் இல்லை. அதுக்கு பேர் சலாபாசம், கர்மாபாசம். அதுக்கப்புறம் 3வது அந்த சொப்பனத்தில் இருந்த வஸ்துக்கள் இல்லவே இல்லை, தெரிஞ்சுது. அதுக்கு பேரு வஸ்து ஆபாசம். அதையே இங்க அப்ளை பண்ணு. பகவான் பிறக்கவே இல்லை, என்னவா இருக்கார்? சச்சிதானந்த விக்கிரகமா பகவான் ஒரே ரூபத்துல அஜோபி சன் அவ்யயாத்மா பூத்தானா ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா இருக்கா. அந்த 6வது ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய மாயையினால அவர் என்ன பண்ணார்? பிறந்த மாதிரி தெரிஞ்சார். இந்த சொப்பனத்தை கிரியேட் பண்ற மாதிரி, இந்த கிரியேஷனை பண்ண மாதிரி தெரிஞ்சார். இந்த வஸ்துக்களா அவர் ஆன மாதிரி தெரிஞ்சது. வாஸ்தவத்துல எதுவும் நடக்கவே இல்லை. அப்படின்னு பகவானோட ஜென்மத்தையும் பகவானோட கருமத்தையும் மே திவ்யம் ஜென்ம மே திவ்யம் கர்ம. திவ்யம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? திவ்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா ந பிராகிருதம்னு அர்த்தம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவம் ஸ்தூலமா இருக்கு அப்படின்னு. இது பிராகிருதம் இல்லை. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திவ்யமானது. எது திவ்யம்? இந்த மொத்த கிரியேஷனே திவ்யம். அவர் அவதாரம் பண்ணதே திவ்யம். திவ்யம்னா என்ன அர்த்தம்? சொப்பனத்தில் இருக்கிறதெல்லாம் திவ்யம்னு பேர். ஸ்தூலம், ஸ்தூலத்துக்கு ஆப்போசிட் திவ்யம்னு அர்த்தம் எடுக்கணும். அப்போ சொப்பனம் எப்படியோ அதே மாதிரிதான் பகவானோடது திவ்ய மூர்த்தம் ஆயிடுச்சா. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏவம் யோவேத்தி தத்துவத்தக, எவன் எந்த முமுட்சுவானவன் இந்த விதமா இப்ப நான் சொல்ற மாதிரி பகவானை பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கானும். பகவான் மட்டும்தான் இருக்கார், பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை, அவருக்கு மேல எல்லாம் ஆபாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஜென்மத்தையும் கருமத்தையும் தத்துவத்தக வேத்தி எவன் உள்ளது உள்ளபடி அறிகின்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா தெக்துவா தேகம், இந்த தேகத்தை விட்ட பிறகு என்ன ஆகிறான்? புனர்ஜென்ம நயேதி, அவன் திரும்பவும் ஜென்மத்தை அடைவதே இல்லை. மாமேதி, என்னையே அடைகிறான். கம்மல்ல மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம், ஒட்டியானம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. நான் ஒட்டியானம் இல்லை, நான் தங்கம். வாஸ்தவத்துல தங்கம் தான் ஒட்டியானமா ஆபாசிக்குது. நான் தங்கமா இருக்கேன் அப்படின்னு ஒட்டியானம் புரிஞ்சுக்கிச்சு. ஆனா இன்னும் கம்மல், மூக்குத்தி, பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் இதுக்கெல்லாம் புத்தி வரல. ஆனா ஒட்டியானத்துக்கு மட்டும் புத்தி வந்துருச்சு. புத்தி வந்ததுக்கு பிறகு அதை மெல்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல்ட் பண்ணா அது தங்கமாயிடும். அதே மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டான், அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானும் பிரம்மஸ்வரூபம், அந்த பகவானா தான் நான் இருக்கேன் அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் திரும்ப பிறப்பதில்லை. அவனுக்கு வந்து ரீபர்த் உண்டாகிறது இல்லை.
அவன் பிரம்மத்தையே அடைகிறான். மாம் ஏத் அப்படின்னு ஹே சோ அர்ஜுன், அவன் என்னையே அடைகிறான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லியாச்சு. 10வது ஸ்லோகம் வந்துருங்க. சாமி இதை அடையணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? ஸ்டெப்ஸ் இருக்கணும்ல. என்ன ஸ்டெப்ஸ்? வீதராக பய க்ரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வீத்தராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. யாரெல்லாம் அந்த பகவானை பார்த்தீங்கன்னா அடைய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா, யாரெல்லாம் வீத ராக பய குரோதாக 3 விஷயம் இல்லாதவர்கள். எந்த 3 விஷயம்? வீத்த ராகம், வீத்த பயம், வீத்த குரோதம். வீத்தன என்ன அர்த்தம்? இல்லாதன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாம ராகம் இல்லாதவர்களா? ராகம்னு என்ன அர்த்தம்? இந்த உலகம் மொத்தமும் சொப்பனம். சொப்பனத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற வஸ்துக்களை நம்ம ஆசைப்படுவோமா? சொப்பனத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பொய்ன்னு நமக்கு நல்லா தெரியும்ல. அதே மாதிரி இது பகவானோட சொப்பனம். இது எதுவுமே உண்மை இல்லை. உங்களோட குழந்தைங்களோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய அப்பா அம்மாவும், உங்களோட பேர குழந்தைங்களோ, உங்க சொத்து பத்தும், உங்களுடைய வாகனமும், உங்க வீடும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்றோமே, இது எல்லாம் என்னது? வாஸ்தவத்துல வெறும் மாயாமயம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் மாயாமயம்னு தெரிஞ்சு சொப்பனம் போயிட்டு இருக்கு, தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இதுல எதையும் ஆசைப்படாமல் நல்லா தெரிஞ்சுங்க. பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆசையை விட முடியும். சத்தியம்னு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசை விடவே முடியாது. அப்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கணும், இது பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல மட்டும் இருக்கு, சொப்பனத்துல இல்லாம போயிடுது. டீப் ஸ்லீப்ல மொத்தமும் இல்லாம போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஏக்க காலத்துல இருக்கிறது சத்தியம் இல்லை, 3 காலத்துல இருக்கிறது தான் சத்தியம். 3 காலத்துல யார் இருக்கா? நான் இருக்கேன். ஜாகிரதத்திலையும் நான் தான் இருக்கேன், சொப்பனத்திலையும் நான் தான் இருக்கேன், டீப் ஸ்லீப்லையும் நான் தான் இருக்கேன். மற்றதெல்லாம் போய் வந்து போறது அப்படின்னு எதையும் ஆசைப்படாதவர்களா? வீத்தராக. அதுக்கு அடுத்தது வீத்த பய. வீத்த பயம்னா என்ன அர்த்தம்? பயம் இல்லாதவர்களா? நம்ம பயம் எதை வச்சிருக்கு? ஐயோ தேகத்துக்கு எதா ஆயிடுமோ. நம்ம பயம் எல்லாமே எதானே? தேகத்துக்கு எதா ஆயிடுமோ, தேகத்துக்கு எதா ஆயிடுமோ, சுத்து போயிடுவோமோ அப்படின்னு பயம். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், எனக்கு தேவைப்பட்டவங்க எல்லாம் சுத்து போயிடுவாங்களோ, அவங்களுக்கு எதா ஆயிடுமோ, இவங்களுக்கு எதா ஆயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கணும். வாஸ்தவத்துல இது சொப்பனம். சொப்பனத்தில் நடக்கிற ஜென்மமும் பொய், மரணமும் பொய், அதுல நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் பொய். அப்ப அதனால இதை திரும்ப திரும்ப யோசிச்சு என்ன பண்ணணும்? பயத்தை தியாகம் பண்ணணும். அப்ப பயத்தை தியாகம் பண்ணிட்டு வீத்த பய, பயமில்லாதவர்களா கூட குரோதாக, வீட்ட குரோதாக, யார் மேல கோவப்படுறது? எல்லாமே பொய்யா போச்சு அப்படின்னா நான் எதுக்காக கோவப்படணும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, என் சரீரத்தை சத்தியம் நினைக்கும் போதுதான் இந்த சரீரத்துக்கு கெட்டது பண்றவங்க மேல எனக்கு கோபம் வருது. என்னுடைய சந்தோஷத்துக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்க மேல கோபம் வருது. வாஸ்தவத்துல எல்லாம் சொப்பன கேரக்டர் இருக்கிறது. எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னா யாரை வெறுக்கிறது, யாரை பார்த்தீங்கன்னா கோபப்படுறது அப்படின்ட்டு இந்த விஷயத்தை நல்லா சிந்தனை பண்ணி எவர்கள் பார்த்தீங்கன்னா குரோதத்தை விட்டவர்களோ, அப்ப 3 விஷயத்தை வீத்தராகம், வீத்த பயம், வீத்த குரோதம், இந்த 3ம் விட்டவர்களா கூடவே என்னவா இருக்காங்க? மண்மயா. சதா காலமும் மண்மயா அப்படின்னா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா. மண்மயா அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சதா காலமும் பார்த்தீங்கன்னா என்னையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா. வேற எதுலையுமே பார்த்தீங்கன்னா நாட்டம் இல்லாம. என்னையே என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அப்படின்னா சச்சிதானந்த சுரூபம். நான் நான் நான், இதுதான் சத்தியம். அந்த நான் 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 தான் பகவான் அப்படின்னு நானை பார்த்தீங்கன்னா பகவான்
நானாதான் இருக்கார் அப்படின்னு சதா காலமும் அந்த நானையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுலையுமே எந்த விஷயத்திலையும் நாட்டம் இல்லாம இருக்கிறது, விருப்பம் இல்லாம இருக்கிறது. அப்படி இருந்தோம் அப்படின்னா மன்மயா, கூடவே மாம் உபாசிரிதாக, என்னையே சார்ந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டு பின்னாடி சொல்ல போறோம் 5:17 சொல்ல போறோம். தத் புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக, திரும்ப திரும்ப அந்த ஆத்ம தத்துவத்தையே பகவான் தான் ஆத்மாவா இருக்கார், நானும் அவரும் வேற வேற இல்லை அப்படின்னு பகவானையே ஆசிரியம் பண்ணி யார் இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்க பகவோ ஞான தபசா. ஒருத்தர் 2 பேர் இல்லை. என்னன்னா இப்போ நம்ம 80 பேர் உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா நிறைய இடத்துல கிளாஸ் போயிட்டு இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமசின்னு குருநாதர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீ அந்த பிரம்மமாக தான் இருக்க, நீ அந்த பிரம்மமாக தான் இருக்க. நிறைய பேர் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது, எல்லா இடத்துல இருந்துட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஞான தபஸ்ன்னு அதுக்கு பேர். சிரவணம் ஞானம், மனனமும் ஞானம், அதே நேரத்தில் நிதித்தியாசனமும் ஞானம். இந்த 3த்துலையும் தபசு ரொம்ப கஷ்டம். இதை சிந்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க. பகவோ ஞான தபசா. இந்த ஞானம் என்ற தபசினால் பூத்தாகா, பூத்தான என்ன அர்த்தம், சுத்தமானவர்களான. என்ன சுத்தம், நான் ஜீவன் 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 இருக்குல்ல அது அசுத்தம். நான் கர்த்தா 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 இருக்குல்ல அது அசுத்தம். நான் போக்தான் நினைக்கிறேனே அது அசுத்தம். நான் பிறந்தேன் நான் இறந்து போவேன் அது அசுத்தம். அதே நேரத்தில் பகவான் வேற நான் வேற இருக்கிறதுல பெரிய பொல்யூஷன். நான் வேற பகவான் வேறன்னு நினைக்கிறேன். கம்மல் மூக்குத்தி நினைக்குது நான் வேற தங்கம் வேற அப்படின்னு. உண்மையா பொய்யாது? பெரிய அஜ்ஞானம் தானே அது. தங்கம் மூக்குத்தியும் வேற வேறையா இல்லை, தங்கம் மூக்குத்தியும் ஒன்று தானே. பிரேஸ்லெட்டும் தங்கமும் வேற வேற இல்லை. அப்போ அதே மாதிரி நானும் பகவானும் வேற வேற இல்லை. அப்படி நினைக்கிறது தான் மிகப்பெரிய பொல்யூஷன். இது எல்லாம் எப்போ போகும், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இந்த 3 தலாயும் நல்லா பியூரிஃபை ஆயிடுச்சு. பியூரிஃபை ஆனதுக்கு பிறகு மத்பாவமாகத்தாக. மத்பாவம்னு என்ன அர்த்தம், என்னுடைய தன்மையையே அடைகிறார்கள். பகவானோட தன்மை எது, சச்சிதானந்தம். அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான தபஸ்னால ஜீவபாவத்தை விட்டார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணிட்ட 10வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சாச்சு. மீதியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு பார்க்க ஆரம்பிப்போம். இதுல இந்த ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:14 எடுத்துக்கணும். முக்கியமான ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தையும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல 6வது ஸ்லோகத்தில் அறிகிற மாதிரி அறியணும். சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 14வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் எடுக்கணும். தெய்வீ ஏஷா குணமை மம மாயா துரத்திய. இந்த மாயா தெய்வீ மாயா, திவ்யம் சொன்னோம்ல அந்த திவ்யம் தெய்வ மாயா. அந்த மாயை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ கடந்து போகிறதுனா என்ன அர்த்தம், மாயாவோட நாம ரூபத்தில் போயிட்டீங்க அப்படின்னா, பொட்டியானம் கம்மல் மூக்குத்தின்னு நாம ரூபத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா தங்கத்தை அறியவே முடியாது. எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தையே பார்க்குறீங்களோ அப்போ என்ன ஆயிடும், நாம ரூபம் விலகி போயிடும். அதே மாதிரி மாமேவ ஏ பிரபத்யந்தி, என்னையே எவர்கள் சரணாகதி பண்ணுறாங்களோ. சரணாகதினா என்ன சுவாமி, சதா காலமும் மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு சொல்லப்படுற பின்னாடி சதா காலமும் அந்த கான்சியஸ்னஸையே திரும்ப 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 நினச்சிக்கிட்டே இருக்கிறது. சதா காலமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அதையே லட்சியமாக வச்சுருக்கிறது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா மாமேவ ஏ பிரபத்யந்தி, என்னையே யார் சரணாகதி பண்ணுறாங்களோ மாம் மாயாமேதாம் தரந்திகே, அவர்கள் நாமரூப குணங்களாக இருக்கக்கூடிய இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா,
பகவானை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் விடாம பிடிச்சுக்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, யார் மேலேயும் குரோதப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பகவானையே சரணாகதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. மாகாத்மியத்தை சொல்லிடுங்க, சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம். மாகாத்மியத்தை சொல்லி அவங்கவுங்க எழுந்திரிச்சுக்கணும். நமஸ்காரம். சொப்பனம், பகவானோட சொப்பனம் நல்லா தைரியமா இருக்கு. பகவானோட சொப்பனம் போயிட்டு என்ன கவலைப்படுது? ஒன்றும் ஆக போகுது, ஒன்றும் ஆகாது. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒன்றும் ஆகாது. அறிவோம் 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 அறிவோம்.